இல்லைண்ணே, காலேஜ் முடித்த கொஞ்ச நாள்லயே என் கூட இருந்த எல்லாருமே கமிட் ஆகிட்டானுங்க, என்னை தவிர. அந்த வருத்தத்துலேருந்து வெளியே வரணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கேம் விளாட்னோம். சாபுத்திரி போட்டு எந்த பொண்ணு வராலோ அவள் தான் உனக்குன்னு. கேமில் தோத்துக்கிட்டே இருந்தேண்ணே. திடீர்னு வின் பண்ணேன். அப்படி வின் பண்ணது எனக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ வந்தா பாருங்கண்ணே, பயங்கரமா அவ்வளோ பேர் மத்தியில் என் மதி அப்படியே என் ஆட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டடியா டேய்? ஆமாம், அவ்வளோ கூட்டத்தில் அந்த பொண்ணை மட்டும் எப்படி கரெக்டாக பார்த்த? உன்னால் நான் அச்ச சரக்குலாம் பாலைவனத்தில் ஒருத்தர் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுரா. போடா டேய். சும்மா பேசுறது ஈஸிப்பா, முடிஞ்சா உஷார் பண்ணி காட்டு. எனக்குலாம் தேவையில்லடா. போடாங்க. பாரு சார், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவளை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பொண்ணை ஓகே பண்ணுறது ஈஸி, ஆனால் அவங்கள புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார், அந்த பொண்ணு வரும்போது என்கிட்ட சொல்லு, நான் பேசி கிலோமீட்டர் ஓகே பண்ணிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் ஜான். இருண்ணா ப்ரோ, குட் நைட். பாய்ண்ணா. நான் உஷார் பண்ணி தரேன்ட்டு போகிறேன்.